ராஜாவோட வேலை வேலை செய்யறதில்ல, வேலை சொல்றது. இந்த உலகத்துல பல பேர் சிப்பாய் மாதிரி. அவங்க அதிகாரத்துக்கு கீழ்ப்படியணும், அதே சமயம் தியாகம் பண்ணணும். குத்து மதிப்பா யாராவது 9 மணிக்கு அவசர அவசரமா வேலைக்கு கிளம்பி போறவங்கள பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க இந்த கேட்டகரிக்குள்ள வருவாங்க. அதுக்கும் மேல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, யானை கேட்டகரி வரும். அவங்களோட பாஸா இருப்பாங்க. அவங்க ஒரு மேனேஜரா இருக்கலாம், இல்ல ஒரு மேனேஜிங் டைரக்டரா இருக்கலாம். இந்த மாதிரியான கேட்டகரியில இருக்கலாம். அடுத்ததா வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, குதிரையோட கேட்டகரி. மத்தவங்களால கனெக்ட் பண்ண முடியாத டாட்ஸ் எல்லாம் அவங்க தான் கனெக்ட் பண்ணுவாங்க. இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு சொன்னா, ரிச்சர்ட் பிரான்சன சொல்லலாம். அடுத்தது பிஷப். குறுக்கு வழியில போய் பல காரியங்கள வந்துட்டு செஞ்சு குடுப்பாங்க. இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்லணும் அப்படின்னு சொன்னா, ஸ்னோடவுன் சொல்லலாம். அடுத்தது மோஸ்ட் பவர்ஃபுல்லா நம்ம கண்ணுக்கு தெரியறது ராணி. ஏதாவது ஒரு நாட்டோட பிரைம் மினிஸ்டரையோ, இல்ல ஏதாவது ஒரு மாநிலத்தோட சீஃப் மினிஸ்டரையோ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அவங்க இந்த ராணிக்கு ஈக்குவலா இருப்பாங்க. மொத்தத்துல இந்த ராஜா, அவங்களுக்காக தான் இந்த கேமே நடக்குது. ஆனா அவங்க கண்ணுக்கே தெரிய மாட்டாங்க.